Hello everyone, I am N.NAVEEN KUMAR. எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா லிவிங் ரூமோட சோஃபாவோட பேக்ரவுண்ட் வால் மோல்டிங்ஸ் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து பார்க்கலாம். இதுல இருக்கிற வால் மோல்டிங்ஸ் டிசைன் வந்து எப்படி பண்ணியிருக்கோம், எலக்ட்ரிக்கல் எப்படி பண்ணியிருக்கோம், இந்த டிசைன் வந்து எதுக்காக வந்து பண்ணோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டா வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லிவிங் ரூமோட வால் இது. இதான் வந்து பாத்தீங்கன்னா சோஃபா போடுற ஸ்பேஸ். இதோட பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி இருக்கும். இதோட ஃப்ரண்ட் ஃபேஸ் நான் அந்த டிவி யூனிட் ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். இது வந்து 2 வால்ஸ். இந்த 2 வால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல் ஷேப் சோஃபா வந்து பார்த்திங்கன்னா போடலாம். இந்த எல் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடு வந்து வால் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டோம். ஏன் விட்டுட்டோம் அப்படின்னா பட்ஜெட் இல்லை, அதனால் இந்த சைடு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வால் மோல்டிங்ஸ்ன்றது வந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து வால் மோல்டிங்ஸ் வந்து பட்ஜெட் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். பட் என்னென்னா இது எலக்ட்ரிக்கலும் பண்ணணும். வெறும் வால் மோல்டிங்ஸ் மட்டும் பண்ணிட்டு நம்ம அப்படியே சும்மா விட்டோம்னா நல்லா இருக்காது. அதுக்காக வந்து ஒரு ஃப்ரேமில் வந்து லைட்டிங் வந்து போடணுன்ற அவசியம் கிடையாது. பட் என்னென்னா அது ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து நாங்கள் அதில் கை வைக்கல. இந்த வாலில் ஃப்யூச்சரில் ஏதாவது வந்து பண்ணிப்பாங்க அப்படின்றதுக்காக நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். இந்த ஒரு வால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வாலில் இருக்கிற டிசைன் வந்து நீங்கள் எங்கேயோ வந்து பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்களே, எங்கேயுமே இல்லை. 6th ஃப்ளோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஃப்ளாட்லேயே வந்து நம்ம அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம். சேம் அதே டிசைன் தான் வந்து பார்த்திங்கன்னா இதே இடத்துல வந்து பண்ணியிருப்போம். இதில் இருக்கிற டிசைன் வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் வந்து 2 சைடுன்றது வந்து கொடுத்துருக்கோம். சென்டரில் வைக்கிற ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃப்ரேம் ஃபோட்டோ வைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் மோல்டிங்ஸ் வந்து வைக்கிறதோட பட்ஜெட் இருக்குது அப்படின்னா ஒரு டபுள் மோல்டிங்ஸ் வந்து வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா லைனாக வந்து இந்த இன்னர் டு இன்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோல்டிங்ன்றது வந்து கண்டினியூ பண்ணால் டிசைன் வந்து நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளாட்லேயும் அந்த ஃப்ளாட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்போம். பட் என்ன பேசிக்காக உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி வந்து பண்ணோம். வெறும் மோல்டிங்ஸ் மட்டும் கிடையாது, எலக்ட்ரிக்கலும் வந்து நம்ம நோட் பண்ணோம். ஒரே மோல்டிங்ஸ் அப்படின்னா காஸ்ட் வந்து கம்மி தான். லேயிங் சார்ஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக முடிச்சிடலாம். பட் என்னென்னா பில்டர் கொடுத்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் இங்கே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா நம்ம தனித்தனியாக வந்து எலக்ட்ரிக்கல் வந்து ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். கீழே வந்து சுவிட்ச் போர்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம். நான் ஏதாவது வந்து ஒரு ஒர்க் வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எலக்ட்ரிக்கலையும் நம்ம பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பெயிண்டிங், அதுக்குண்டான டிசைன் ஒர்க், அதுக்கப்புறம் லேபர் சார்ஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் ஆகிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். அதனால் வந்து ஏதாவது சின்ன ஒர்க் வந்து சொல்லும்போது பட்ஜெட் வந்து அதிகமாகிடும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். இதில் இருக்கிற லைட்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து வெர்டிக்கலாக வந்து கொடுத்துருப்போம். லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் டிசைன் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணலாம், சீலிங்லேயும் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் இன்னும் வாலுக்கு வந்து பெஸ்ட்டு ஆப்ஷன் வந்து நல்லாயிருக்கும். சீலிங்க்கு வந்து அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்காது. நீங்கள் வால்லேயே வந்து எடுத்துக்கலாம், பால்கனியில் அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வால் மோல்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கூட டெக்கார் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வைக்க போகிறீங்க, இல்லை வால் வந்து பிளைனாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வால் மோல்டிங்ஸ்ன்றதை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணலாம். ஏன்னா ஒரு வீடுன்றது வந்து ஏன்னா இன்டீரியருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டே வந்து கிடையாது. நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் கூட ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே வந்து போகலாம். அது பாட்டுன்னு வந்து இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட்ன்றது வந்து வரும். இந்த இடத்துல வந்து சோஃபா வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா மெயினாக வந்து சார்ஜ் வைக்கிற பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து கொடுத்துருக்கணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு இடத்துல இருந்து இருக்கும். பட் என்ன கிளைண்ட்டுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாக்ஸ் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக வந்து கீழே வந்து இறக்கி வச்சுட்டாங்க. இப்போ கீழே வந்து இறக்கி வைக்கும்போது சோஃபா வந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி தான் போடுற மாதிரி இருக்கும். அதனால் அசிங்கமாக இருக்கும் அப்படின்ட்டுலாம் நீங்கள் நினைக்காதீங்க. சோஃபா போட்டதுக்கப்புறம் வந்து மீதி இருக்கிற ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் பாக்ஸ்ன்றது வந்து போட்டுக்காங்க. அது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா சோஃபா வந்து தள்ளி போடுற மாதிரி இருக்கும். சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த கேபிள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் டிசைன். மேலே இருக்கிற ஸ்பாட் லைட்ஸ், ஃபால் சீலிங் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். அந்த சென்டரில் இருக்கிற லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் லைட் மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபைல் லைட்ன்றது வந்து கொடுத்துருப்போம். இதில் வந்து டில்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் கீழேயும் வந்து போட்டுக்கலாம். ஒரு பெரிய ஃப்ரேம்ன்றது வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்ன்றது வந்து இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து பெருசாக இருக்கும். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃபீட்டுக்கு வந்து கொடுத்துருக்கும்.
நீங்கள் எந்த மாதிரி ஃப்ரேம் வந்தாலும் கூட மாட்டிக்கலாம். பட் என்னென்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு பெரிய ஃப்ரேம் வந்து மாட்டினீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல வைக்கிறீங்களோ அது வந்து ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா எதுவுமே வந்து பண்ண முடியாது. இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து வால் மோல்டிங்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பண்ணலாம். இந்த கார்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிஎன்சி கட் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணால் இன்னும் ப்ரீமியமாக இருக்கும், அழகாக இருக்கும். நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம். இதுதான் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.